இப்போ என்ன வேணும்? தக்காளி வேணும். ஓகே. தக்காளி சாதம் பண்ணேன். இது வந்து நம்ம வடித்து ரைஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொடிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதிலே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு பின்னாடி போட வேண்டியதாக இருக்கும். இப்போ லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே அந்த தக்காளியை கொஞ்சம் லைட்டாக வேக வைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ண வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு தக்காளி வெந்து நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க. இது ஒரு 3 பேருக்கான அளவு போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தேவையானதாக போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இது கூட சைடிஷ்ஷாக வேக வச்ச முட்டையும் வேக வச்ச உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். இது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது எப்படி பண்ணுறதுன்ட்டு. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.